அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2020 அதாவது எம்பிபிஎஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல நடக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போனா. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய 2020 அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி போடுற டேட் வந்து நேத்தோட முடிஞ்சு 12/11/2020 5 மணி வரைக்கும். ஸோ இதை எல்லாம் சப்மிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்மிட் பண்ணாதவங்களுக்கு அவங்களே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு டெமோ வீடியோக்காக இதை அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெமோ வீடியோக்கு அப்ளை பண்ணது கூட எனக்கு வந்து சப்மிட் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஸோ சப்மிட் பண்ணாதவங்க பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருந்தாங்க. ஸோ ஓகே, இதனுடைய டேட் வந்து நேத்தோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ரேங்க் வந்து டென்டேட்டிவா வந்து ரேங்க் எப்போ வெளியிட போறாங்க அப்படின்னா 16ஆம் தேதி வெளியிடறதா அவங்க அபிஷியலா ப்ராஸ்பெக்டஸ் போடும்போதே போட்டிருக்காங்க. ரைட், இப்போ இந்த 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் டேட் வரும். ஸோ 16ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் என்னைக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த சூழ்நிலையில தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 16 வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் நிறைய எதிர்ப்புகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் அதனுடைய இதை தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ ஸ்கூலும் சரி காலேஜும் சரி இப்போதைக்கு திறக்கல அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. ஓகே, இந்த சூழ்நிலையில இந்த கவுன்சிலிங் மட்டும்தான். இப்போ நீங்க மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஆன்லைன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் ஆஃப்லைன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கவுன்சிலிங்கை நீங்க ஆஃப்லைன்ல வைக்கிறது தவறு, கொரோனாவினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் 2வது அலை வரும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் இந்த கவுன்சிலிங்கையும் ஆன்லைன்ல தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி நிறைய கல்வியாளர்கள் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆன்லைன்ல வைக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால இந்த 16ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் இது ஆன்லைன்லாம் ஆஃப்லைன்லாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கவுன்சிலிங் டேட்டை நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு மேல வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணப்படும். தேங்க்யூ.